சார் எஸ். மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ, போட்டோகிராஃபரா? வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிள்ளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமா. மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க. மொத்த குடும்பம் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடுயோனே வெங்கடவா, உன் கோயிலின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனேன். உன் படியா இருக்கணான்றான். நான் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம நினைக்கிறோம் நாடாண்ட மன்னவர்கள் எல்லாரையும் தப்பு சொல்ல, அரசியல் இருக்கிற எல்லாரும் கெட்டவனா, ஆன்மீகத்தில் இருக்கிற நல்லவனா, அரசியலை விட ஆன்மீகத்தில் தான் போலி அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ப மாட்டேங்கிறான். அரசியலையாவது ஓரளவு ஏதோ உண்மை இருக்குது, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் தப்பு பேசுகிறான், ஏதோ தெரிஞ்சிருது, மீடியா கொண்டு பிடிச்சிடுறான். இந்த காவி கட்டுன்ட்டு இவங்க அவருக்கு சொல்லலை. ஏன்னா ஒரு காலத்தில் அப்படி இருந்தாங்க. காஞ்சி மகாபெரியவர் இருந்தார், வாரியார் சுவாமிகள் இருந்தார், குன்றக்குடி அடிகளார் இருந்தார். குன்றக்குடி அடிகளார்கிட்ட பெரியார் சன்னிதானம் உட்காருன்னார், விபூதி கொடுப்பார். பெரியாருடைய கொள்கை என்ன? மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும். எல்லாரும் புறத்தில் போகிற இந்த சட்டையை பார்க்குறோம், உள்ள என்கிட்ட பழக்கருப்பியா சொன்னார், எல்லாரும் இந்த வீட்டுக்கு ஆசைப்படுறான், நம்ம அந்த வீட்டுக்கு ஆசைப்படலாம் அப்படின்னார். மேலே இருக்கிற வீட்டுக்கே அவனுக்கு கவலைப்பட மாட்டேன்றான். இங்கே இருக்கிற வீட்டு கட்டி போகிறேன். எல்லா பெரிய தலைவர்களுடைய வீடும் நான் பார்க்குறதெல்லாம் வாக்கிங் போகும்போது லைட் டியூப்லைட் போடுறதுக்கு ஆளு. இன்னொன்று, இது ஊரில் இதெல்லாம் ஒரு விளம்பரமாகி போச்சு. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு சத்தம் இல்லாத ஒருத்தன் நல்லது பண்ணுறான், ஒரு டியூப்லைட் வாங்கி கொடுத்து அதில் குடும்ப பேரெல்லாம் எழுதுகிறான். அது என்னது இதெல்லாம்? ஒன்றும் எனக்கு புரியல. இதெல்லாம் இதிலிருந்து விடுபடுவதற்கும், இல்லறத்திலேயே நல்லறமாய் வாழ்வதற்கும், ஒழுக்கத்தை கடைபிடிப்பதற்கும், இந்த கலிகாலத்தில் இந்த கவன மாற்றங்களில் போதைன்றான், குடின்றான், தனம், இது சர்வதேச பிரச்சனை, தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லை. அம்மாவை அடிக்கிறான். இந்த பேப்பரில் பார்த்தா ரொம்ப வருத்தமாக இருக்குது. சரக்கு காசு தரலாம் அம்மாவை, நீ பாட்டுக்கு தேவாரம் திருவாசகன்ற சரக்கு காசுல அம்மாவை போட்டு சொல்கிறான், அப்பாவை போட்டு சொல்கிறான், அடிக்கிறான், உதைக்கிறான். க்ரைம் அதிகமாகிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் எப்படி தடுக்க முடியும்? இந்த சித்தர் பீடத்தை போல் வந்தால் மனம் ஒருமுகப்படும். ஒருமுகப்பட்ட மனதிலே புதிய சிந்தனை வரும், சிந்தனையில் தெளிவு வரும், தெளிவில் அறிவு வரும், அறிவேல நல்ல ஞானம் வரும், வாழ்க்கை நல்லா இருக்கும். இது ஒரு சயின்ஸ். இங்கே உட்காந்தா தப்பு நினைக்க மாட்டேன். தப்பு நினைக்கலைன்னா கொஞ்ச நேரமாவது நல்லா இருக்கும். இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன், ஏதாவது ஒரு பொருள் உங்கள் மனசில் யாரோ ஒருத்தர் காட்படலாம். சரி, நாளிலேருந்து ஒரு பிரபந்தத்தை எடுத்து படிப்போம், ஒரு திருவாசகத்தை எடுத்து படிப்போம். அந்த நேரம் ஒரு தப்பு செய்ய மாட்டோம், ஒரு தப்பான நண்பனோட போக மாட்டோம், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டோம். டைம் இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது. உழைக்கிறவன் எப்பயும் உழைக்கலாம், போராடுறவன் எப்பயும் போராடலாம். எல்லாத்துக்கும் இருக்குது. ஒரு நல்ல அறத்தை, நல்ல குட் குவாலிட்டிஸை, நல்ல சிந்தனைகளை, நல்ல செயல்களை, நல்ல எண்ணங்களை நமக்கு கற்றுத்தருவதற்கு இந்த மாதிரி உண்மையான ஆன்மீகம். நீங்கள் அதுக்காக போலிசாமிகிட்ட போன திருவாசகத்தை படி. அதை விட ஒரு போப்பு ரோம்லேருந்து வந்த போப்பு ஆடிட்டு போயிருக்கான்னா, தமிழே தெரியாது, தமிழ் கற்றுட்டு பாராட்டிருக்கார் அவர். திருவாசகத்துக்கு உருகாதார். பேசப்பட்டேன் உன் அடியாரில் திருநீரே, பூசப்பட்டேன் புதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இருந்திருந்த மாமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உனது அடியேன். இதெல்லாம் எங்கேயாவது கிடைக்குமா? எவனாவது சொல்லுவானா? பிரபந்தம் முடியுமா? என்ன தமிழ், எவ்வளவு பெருமக்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. எல்லோரும் என்புற்று இருக்க வேண்டும்னார் பராபரத்தில். நான் உண்டு இல்லைன்னு சொல்லலை, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றார். தாயுமானவர் ஒரு திருச்சியில் அரசனாக இருந்தவன், ராமநாதபுரத்துலேருந்து. ஒரு மன்னருடைய மனைவியே அவரை காதலிச்சா. இன்றைக்கெல்லாம் அவ்வளோ சொத்து இருக்குது சொல்லலைன்னா எப்படா காதலிக்கிறது இவன் நினைப்பான். தூக்கி போட்டார் அவர். அதனால தான் தாயுமானவர் இன்றைக்கும் பேசுகிறோம். அதனால தான் இன்றைக்கி குமரகுருபரர் பேசுகிறோம். 5 வயசு வரைக்கும் பேச்சே வரல, பேச வச்சாரே. கந்தன் என்று சொல்ல எல்லாம் போகுமே. எப்படி சைவத்தில் ஒரு வைணவத்தில் கிருஷ்ணனுக்கு ஒரு அழகோ, முருகன் அந்த மாதிரி வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறையில்லைன்னு. ஏன்னா சும்மா பழனியிலேருந்து பாத யாத்திரை போகிறாங்களா? எல்லாம் நடக்கிறதா? என்ன சேத்திரம் அது? என்ன இன்றைக்கி திருப்பதிக்கு ஈக்குவலாக கூட்டம் வருது திருச்செந்தூரில். என்ன நிலைமை? திருவண்ணாமலைக்கு எவ்வளோ வருது? அருணகிரிநாதருடைய வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கணும். பெண்ணே சுற்றிருந்தார், முருகன் தாங்குவானா?
நம்மளால் மாதிரி வாக்குறுதி கொடுக்க முடியுமா? உன்னை நான் கை விட மாட்டேன்னு சொன்னவன் தான் கை விட்டுருப்பான் நம்மளை முதல்ல. எவன் கை விட்டாலும் நான் உன்னை கை விட மாட்டேன்னு சொன்னவன் தான் முதல்ல கை விடுவான். இது இயல்பு. அதனால் ஆன்மீகம்னா ஏதோ பட்டு அடிச்சுட்டு சைவர்கள்னால் ஒரு தேவாரம் பாடுறது, ஐயர்னா கோவிலில் போய் மார்கழி மாதம் ஆண்டாளை படிக்கிறது. ஆண்டாளுக்கு நிகரான ஒரு தமிழை எவனாவது சொல்லியிருக்காருனா எங்கேயாவது படிச்சிருக்குங்களா? அதெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லணும். அதனால தான் அதெல்லாம் சின்ன திருப்பாவை திருவம்பாவையெல்லாம் ஒரு 30 பாசுரத்தை கொடுத்தார் அவர் மாணிக்க வாசகர். திருவம்பாவை ஆண்டாளுடைய கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குமோ மறுபொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றன் சொல்லாழிவன் செங்கன். அந்த அம்மா பாருங்க, கண்ணனுடைய அந்த காதல் புனிதமானது, தேகம் சார்ந்த காதல் அல்லாது. அந்த கண்ணன் மேலே இருக்கிற ஈடுபாடு, அந்த சங்கு, நீ கண்ணன் உன்னை வச்சு உறிஞ்சிடான், உன் ஸ்பரிசம் கிடைக்குது, உன் இதழ் அமுதம் கிடைக்குது, உன்னுடைய வாய் அமுதம் கிடைக்குது, நீ இதெல்லாம் பருகிற, எனக்கு இல்லையாடான்றான். அப்போ தான் முதல்ல முதல் கம்யூனிஸ்ட் ஆண்டாள் கூடியிருந்து குளிர்ந்து எல்லாரும் அம்பாவாயினா. நான் சொல்கிறது பழைய கம்யூனிஸ்ட்டு. வாழ உலகினில் கண்டாயினா. சுனாமி மழை பெஞ்சதுன்னா என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் குறையொன்றும் இல்லை கோவிந்தான்னு. இதெல்லாம் 8ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்டது. அப்போல்லாம் பேப்பர் கிடையாது, பேனா கிடையாது, பணம் ஓலை தான். அப்போ இந்த நமக்கு கிடைச்ச இந்த அத்தனை தங்க புதையிலும் பண ஓலைகளில் கிடைச்சிது. அதை ஊவே சாமிநாதர், அவரும் இந்த ஊருக்காரர் தான். அவர் மட்டும் இல்லைன்னா கரையான் சாப்பிட்ருக்கும். ஜாதி பார்த்தாரா? ஊவே சாமிநாதர் என்ன ஜாதி? நமக்கு பின்னாடி செலவு வைப்பான், மாலை போடுவான் அப்படின்னார். வண்டி கட்டின்னு போகிறார். நான் ஐயர் சாமிநாத ஐயருன்றதுக்காக பேசலாம், ஒரு உண்மையை சொல்கிறேன். அப்படிலாம் வாழ முடியாது யாராலையும். கும்பகோணத்துலேருந்து இதுக்கு போகிறார், திருவாவூடுதுறை மடத்துலேருந்து கும்பகோணத்துக்கு வரார் வண்டி கட்டிட்டு. ஒரு வக்கீல் வீட்டில் ஒரு பண ஓலை ஏடு இருக்குது. மீனாட்சி சுந்தரம் பிள்ளை படிக்கிறாரு, வராரு வண்டி கட்டிட்டு. வந்த உடனே சாயந்தர நேரத்தில் கிளம்பி நைட்டு வந்துடுறாரு. அப்போ வந்துட்டா அவங்க என்ன நினைக்கிறாங்க, வக்கீல் வீட்டில் அந்த பெரியவங்க வீட்டில் ஐயர் சாப்பிட்டு வந்துருப்பார், அதனாலன்ட்டு லேட்டாகி போச்சு படுங்கன்ட்டார். இவருக்கு ஒரு கூச்சம், என்னடா நம்ம போய் சாப்பிட்லேன்ட்டு. மடத்தில் என்ன நினச்சிட்டாங்க, திருவாவூடுதுறை ஆதீனத்தில் ஐயர் பெரிய வீட்டுக்கு போகிறாரு, எப்படி அதை தேட போகிறாரு, அந்த வீட்டில் கொடுப்பாங்கன்ட்டு இவங்க பார்த்து விட்டாங்க. அவன் பார்த்தவன் தண்ணீர் கதையாகி போச்சு. தாசில்தார்ட்ட மனு கொடுத்தா, கல்யாண தாழ்த்து கொடுத்து அவன் குப்பையில் போட்டான். அதை எழுதுகிறார் அவர், என் வாழ்க்கை வரலாறுல எழுதுகிறார் ஊவே சாமிநாத ஐயர். உத்தமாதானபுரம். எனக்கு நான் திருவாவூடுதுறை மடத்தையும் காட்டி கொடுக்க விரும்பலை, இந்த பெரிய புரவலர்கள் இந்த ஏடை கொடுத்த இவர்களையும் காட்டி கொடுக்க விரும்பலை. அன்றைக்கு முழுவதும் பச்சை தண்ணீரை கொடுத்து விட்டு படுத்தனர். இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்கான் இந்த ஊரில். அதுவும் இந்த தஞ்சை மண் கொடுத்தது தான். இது சாதாரண இல்லை. இந்த மண், இந்த இருக்கிற மண்ணுக்கு தமிழ்நாட்டிலே பெரிய ராஜராஜ சோழன்னு இல்லை. இதை ஒரு சினிமா டைரக்டர் சொன்ன, ராஜராஜ சோழன் என் வீட்டு நிலத்தெல்லாம் எடுத்துட்டான்றான். அவன் என்ன ரியல் எஸ்டேட் தலைவனான ராஜராஜ சோழன். என்னையா ஊர் இது? என்ன உலகத்தில் ஃப்ரான்ஸில் ஜெர்மனிலேருந்து வந்து பார்க்குறான், வியக்கிறான். இன்னை வரைக்கும் இந்த ஆர்கிடெக்ட் எப்படின்னு தெரில, கல்லணை எப்படின்னு தெரில. இப்போ ஒன்று போடுறான், அடுத்த மாதமே இடியுது. எத்தனை வருஷம், எத்தனை நூற்றாண்டு பண்பாடு, நாகரிகம், ஆன்மீகம், தமிழர்கள் பெருமை எல்லாவற்றுக்கும் தலைநகரமாக இருக்குது. தஞ்சைக்கு மட்டும் பெரிய எல்லாம் கோவில் தான். உலகத்திலேயே பெரிய கோவில்ன்றது தஞ்சை பெரிய கோவில். மற்ற எல்லாம் கோவில், பெரிய கோவில்னா அப்படி தானே சொல்கிறாங்க. அதனால் இது இந்த இப்போ ஏதோ ஒரு அறம் பேசுகிறோன்னு இல்லை. இன்றைக்கி நாடு எங்கேயோ போயிட்டுருக்கு. எல்லாம் மாறும், சைக்கிள் தான். பட் ஒரு நல்ல சிந்தனைகளுக்கும் நல்ல அறத்திற்கும் நம்ம ஒரு ஒழுக்கத்திற்கும் நம்ம நடக்கணும் ரோல் மாடல். நான் திருப்பி நான் ஒரு 14 படத்தில் நடிச்சிருக்கேன், 5 படம் நடிச்சிட்ருக்கேன், எல்லா அரசியல் தலைவனுடையும் பழகிறேன். எங்கள் பசங்கள்கிட்ட சொல்லுவேன் நான், உனக்கு ரோல் மாடல் அஜித்தோ விஜயோ கிடையாது, உங்கள் அப்பந்தான் அப்படின்னு. எல்லோரும் ஃப்ரெண்டு தலையோட 2 படம் நடிச்சிருக்கேன், அதுக்காக இது சொல்லிட்டு அவனா யூடியூப்பில் அடுத்த சான்ஸ் கொடுக்காம இருக்க போகிறேன். அது நாராயண சித்தர் பார்த்துப்பார். எதுக்கு சொல்கிறேன், நம்ம ரோல் மாடலாக இருக்கணும். நான் இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் வரத்துக்கு முன்னாடி ஒன்று பேசினேன். அவர் எனக்கு பெரிய அறிமுகம் கிடையாது, அவரை பற்றி தெரியும் எனக்கு. அவரை பற்றி சொல்லும்போது அவருடைய பூர்வ கர்மா, அவருடைய தகப்பா, அவர் எவ்வளோ அமைதியாக இருக்கார், எவ்வளோ செய்கிறாரு. ஒருத்தர் சொல்கிறார், நான் இப்போ தான் நடுவில் உடம்பு சரியில்லைன்னு வரல, இதுக்கு முன்னாடி எல்லா கூட்டத்துக்கு வந்திருந்தேன் சொன்னார் அவர். நான் போன மாதம் கூட வந்தேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் வராது.
அவர் ஒரு ஒரு தன் மகனை சான்றோனர் கட்ட தாயினா தந்தை சான்றோனார் தான் மகன் சான்றோனாக இருப்பான். தந்தை கற்றுக்குத்து கந்தனார் தான் மகன் எப்படி சான்றோனாக இருப்பான். அவங்க ஒரு பிளட் எடுத்துன்னு போவான். என்ன சார்? அதனால் திருமங்கை ஆழ்வாரை கல்வன், நான் இது நடுவில் ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லுறேன். எனக்கு திருமங்கை ஆழ்வார் அப்பரை பற்றி பேசினா நான் ஒரு வருஷம் பூரா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த மாதிரி ஆளுமைன்னா இன்னமும் இந்த உலகத்தில் இன்னுமே எங்கே நீங்கள் போனாலும் ஒரு திருமங்கை ஆழ்வார் ஒரு அப்பறையும் தாட முடியும். ஏன் அப்பரை நான் அப்படி சொல்கிறேன், 4 வரல அப்பர் அவர் தான். ஆனால் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வேறு. மற்றவங்கெல்லாம் பாடினாங்க, பரவசப்பட்டாங்க. உடல் உழைப்பாலையும் உள்ளத்தாலையும் வாழ்ந்தவர். ஒரு சீர்திருத்தம் பண்ணார் அவர். சமயத்தில் புரட்சி. இது எழுத்தில் மட்டும் சொல்லலை, எழுத்தில் மட்டும் பேச்சில் சிந்தனையில் இல்லை, தொடப்பத்தை எடுத்து பெருக்கினார். அதுக்கு ஒரு அண்ணா ஒன்று வாழ்ந்து காட்டலாம், இல்லை வழி காட்டலாம். ஒருத்தன் வாழ்ந்து காட்டலாம், இல்லை இன்னும் ஒருத்தன் வழி காட்டலாம். வாழ்ந்து காட்டி வழி காட்டி அவர் அப்பர் திருமங்கை ஆழ்வார். அதான் அப்பர் பெருமை, அப்பர் சாமி. அது ஏதோ தெய்வாதீனமாக அவர் பல வருஷமாக நடத்திட்டு இருக்கார். நான் ஒரு நாள் கல்கி ஆசிரியருடைய கல்கி பொன்னியின் செல்வன் படைத்த கல்கி, அவர் இந்த ஊர் தான், புத்தமங்கலம் மாயவரம் பக்கத்தில். எதை பேசினாலும் தஞ்சாவூராகவே வருது இன்றைக்கி. ஒரு பொன்னியின் செல்வனுக்கும் ஒரு மோகமுல்லுக்கு இணைய அதாவது கிடைக்குமா? அவர் ராஜேந்திரனுடைய பொண்ணு சீதா ரவி. என்னை ஒருத்தர் போய் ஒரு நாள் சொன்னார், இந்த மாதிரி வந்திருக்காருன்னு. எனக்கு தெரியும் அவங்கள. திருமங்கை ஆழ்வார் மேலே இவருக்கு இன்ட்ரெஸ்ட்டு, திருமங்கை ஆழ்வாருடைய பக்தர் காதலர் அப்படின்னார். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, நீங்கள் ஏன் ஜேர்னலிஸ்டாக இருக்குங்க, திருமங்கை ஆழ்வார் செஞ்ச வேலையை செய்ய வேண்டியதானேன்னு, திருட வேண்டியதானேன்னு. நான் சொன்னேன், திருமங்கை ஆழ்வார் பொருளை திருடல, திருமங்கை இறைவனுடைய இதயத்தை திருடிட்டார். அதன் மூலமாக பக்தர்களின் இதயங்களை திருடினார். அவர் உள்ளம் கவர் கல்வன்னார். இந்த வார்த்தையே தமிழுக்கு ஞானசம்பந்தர் தான் கண்டுபிடிச்சார். உள்ளம் கவர் கல்வன். அவன் எங்கேயாவது இருந்து போனால் எடுத்துன்னு போகிறான். திருமங்கை ஆழ்வார் என்ன எதை திருட சொன்னார்? இறைவனின் இதயத்திற்கு பாத்திரம் வாங்கடான்னார். இறைவன் இதயத்தை திருடுறான்னார். உள்ளம் கவர் கல்வன்றது என்ன வார்த்தை? அதுக்கு முன்னாடி எங்கேயாவது படிச்சிருக்குங்களா நீங்கள்? அது ஒன்றுக்கே ஞானசம்பந்தருக்கு நம்ம சல்யூட் வைக்கணும். என்ன இல்லைன்னா வள்ளலார் மிட் நைட்டில் அதை படிப்பாரா? ஞான குருவை ஏற்றுப்பாரா? பசித்தவன் முகத்தை பாராது இருக்காதன்னார். அவன் சாப்பாடு போடு, போடாமல் இரு, நீ போய் அதை கொடு, தர்மம் பண்ணு. இப்போ கிடையாது. 4 சாம்பார் சாப்பிட்டு வச்சுட்டு கேமரா 3:30 வரைக்கும் உட்காந்துருக்கான். இந்த சாப்பாடு கிடையாது. அன்னதானம் இன்றைக்கி எடுக்குது. அவரை மாதிரி வாழ முடியுமா? வள்ளல் பெருமகனார் போன மாதம் வந்து பேசிட்டு போனார். ஆச்சரியமாக இருந்தேன். ஏன்னா அவர்களை போன்ற ஒரு இடத்துல இருக்கிறவங்களுக்கு வள்ளலார் ஆட்கொண்டு அதை வந்து பேசுவது என்பது பெரிய விஷயம். நான் பேசிட்டு போயிடலாம். அறம் பவர் சென்டர்லையும் கோடிகளையும் பார்க்குறவர்களுக்கு அந்த வள்ளலாரை பற்றி பேசணுன்னா அதுக்கு ஒரு அருள் இருக்கணும், அதில் உண்மையான இன்வால்மெண்ட் இருக்கணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அவருடைய யூடியூப்பையும் நான் இவர் 5-6 கேட்டேன், பிரபாதமாக இருந்தது. எதுக்கு வள்ளலார்னா, வள்ளலாரை போன்ற ஒரு வள்ளலாராக சொன்னார். ஒன்று சொல்லிட்டு முடிக்கிறேன்னா, நெருப்பை நெருப்பால் அணைக்கலாம் அப்படின்னார். எப்படா நெருப்பை நெருப்பால் அணைக்கலாம்னு ஒருத்தன் கேட்டான். பசி வந்து கொடுமை, அது ஒரு வறுமை, ஏழ்மை, பசி அதெல்லாம் இல்லாத கஷ்டம். பசி வந்துட்டால் 10 பறந்துடும்னா. ரெண்டு ஜானுக்கு தான் உலகத்தில் போராட்டமே, இதுக்கு தானே. அந்த பசி என்கிற, வறுமை என்கிற, ஏழ்மை என்கிற அந்த தரித்திர அந்த நெருப்பை சத்திய தர்மசாலை என்கிற அடுப்பு நெருப்பால் அணைத்து வரணும். அதான் வள்ளல் பெருமான். இதுதான் உங்களுக்கு இன்றைக்கு செய்தி. பசி என்கிற, அதனால தான் அன்னதானம்னா. அதை எங்கேருந்து எடுத்தார்னா திருமூலர்லேருந்து எடுத்தார். ஆர்க்கும் இடுமின் அவரிவர் என்னன் மின்னர். நம்ம திருமங்கை ஆழ்வாருடைய அற்புதமான, அவருக்கு மனம் கவர்ந்த ஒரு பாசுரத்தை சொல்லிட்டு நான் இந்த உரையை முடிக்கிறேன். அப்பப்போ நான் ஏன் அப்படி அப்பர் போனேன்னா, அவர் மேலே எனக்கு எல் கணேசன் இங்கே இருக்கார், உடம்பு சரியில்லை, என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அவர். கண்ணந்தங்குடி, இப்போ தஞ்சாவூரில் இருக்கார். என்னால் பார்க்க முடியல இன்றைக்கி. அவர் தான் சொன்னார், ஐ எம் த அட்மைரர் ஆஃப் ராஜாஜி பட் ஃபாலோயர் ஆஃப் அண்ணானார். அண்ணாவை நான் பின்பற்றுகிறவன், அறிஞர் அண்ணாவை, பேரறிஞர் அண்ணாவை, பட் முதறிஞர் ராஜாஜியை நான் வியப்பால் பார்க்குறவன் அப்படின்னார். அது மாதிரி நான் திருமங்கையாழ்வார் பக்தனாக இருந்தாலும் அப்பரை வியப்பால் பார்க்குறவன். அதனால தான் பேலன்ஸ்டாக போச்சு. அந்த திருமங்கையாழ்வாருடைய பாசுரங்களெல்லாம் சொல்கிறதுக்கு இன்னொரு நாள் தனியாக வரணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு நாளில் சொல்ல முடியாது. ஒரு ஜென்மத்தில் 1 மணி நேரத்தில் பேசுறது கிடையாது. இதெல்லாம் நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் நரநாரணனே கருமா முகில் போல் எந்தா எமக்கே அருளாய் என நின்று இமையோர் பரவுமிடம் எத்திசையும் கந்தாரம் தேனிசை பாட மாடே களிவண்டு மிழற்ற நிழல் துதைந்து மந்தாரம் நின்று மனம் மல்கும்
நாங்கூர் மணிமாடா கோவில் வணங்குஜன் மன்னனேன்னு திருநாங்கூரில் மணிமாடா கோயில், அங்கே தான் 11 கருட சேர்வை சாமி உருவாங்க. முதலமைச்சருடைய மனைவி இன்றைக்கும் தை அமாவாசைக்கு முதல் நாள் அங்கே வந்து சாமி கும்பிட்றாங்க. ஏன்னா திருவன்காடு அவங்க ஊர், பக்கத்து ஊர். அவங்க அப்பா அங்கே வாத்தியாராக இருந்தது, அந்த சாமியெல்லாம் ஆட்கொண்டது. அவர் பாசுரம்லாம் தேரழுந்தூரில் கம்பர் பிறந்த திருவுக்கும் திருவாகைய செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா உருவை செஞ்சுடர் ஆழி வல்லானே உலக உண்ட உருவா திருமார்வா ஒருவருக்கு ஆற்று உய்யும் வகை என்றால் ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அருவி தின்று அஞ்சு நின்னடைந்தன் அழுந்தூர் மேல் திசை நின்றான் மானின். இதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. ஐவர்னா காமம், குரோதம், அந்த பைகள், நம்மளுடைய தீய எண்ணங்கள். அவன்லாம் என்னை போட்டு பின்னி எடுக்கிறான். என்னால் முடியல, நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன், ஆனால் நல்லது செய்ய முடியதில்லை. ஒரு நல்ல இடத்து நம்ம காலத்தால் ஒரு கோயிலுக்கு போனோம்னு நினைப்போம், அதுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்டு வருவான், மச்சான் ஒரு பார்ட்டிக்கு போகலான்னுவான், இல்லை அங்கே போகலான்னுவான். மனசு அங்கே தான் போகும். அந்த ஒட்டகம் வந்து இருக்க முள்ளை சாப்பிடும், முள்ளை விரும்பி சாப்பிடும். சாப்பிட்டா உதடல ரத்தம் வரும். காய ஆறுற வரைக்கும் அந்த முள்ளு பக்கம் போகாது, காய ஆறினோடனே திருப்பி போயிடும். மனித மனம் அந்த மாதிரி தடுக்கப்பட்ட ஒன்றுமே தான். அவர் சொல்கிறார், ஐவர் நூல் புகுந்து ஆமருவிய பெண்ணு பேர், பசுமாடும் கண்ணுமா அப்படி இருக்கும். தேரழுந்தூரில் தேர் அழுந்திய ஊர் அது, கம்பர் பிறந்த ஊர் அது. கம்பருக்கு சிலை இருக்காங்க. திருவுக்கும் திருவாகையை செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா. அப்படியே கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாக்கு மாதிரி எப்படி வார்த்தைகளை வெற்றார் பாருங்க ஆழ்வார். திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா உருவை செஞ்சுடர் ஆழி வல்லானே உலக உண்ட உருவா திருமார்பா ஒருவருக்கு ஆற்று உய்யுவங்க என்றால் ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அருவி தின்றுட. அந்த கரையான் அரிக்கிற மாதிரி வீட்டில் என் மனசு அரிக்குது. இந்த தீவினைகளிலிருந்து நல்வினைகளுக்கு நான் மாற வேண்டும். என் மனசை ஒழுக்கமாக வச்சுக்கணும், என் மைண்ட் கண்ட்ரோல் ஒழுக்கமாக வச்சுக்கணும். இதுக்கு ஒரே வழி ஒன்று சரணடையர் தான், சரணாகதி தான். வைணவத்தினுடைய மிகப்பெரிய தாத்பரியம், வைணவத்தினுடைய செய்தி. இன்றைய செய்தி, நீங்கள் சிவனை நம்புகிறீர்களோ, ராமலிங்க நம்ம குருமார்களை நம்புகிறோமோ, பெருமாளை நம்புகிறோமோ, ஆழ்வாரை நம்புகிறோமோ, அந்த உறுதியாக பற்றணும். ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், இதை பார்த்துக்கணும், அதை பார்க்கணும். தங்கா சீனிவாசன் ஒரு சினிமா படத்தில் மாட்டி வச்சுருப்பார், 10 படத்தை. எந்த சாமியாவது ஏதாவது ஒரு சாமி கண்காட்டுன்னு, அப்படி கிடையாது. எதையாவது ஒன்று பரம்பொருள், அதன் மக்கள் நாம் அப்படின்னும். அந்த ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அருவி தின்றிட அஞ்சு நின்னடைந்தன். ஆற்றங்கரை மரம் போலன்றார் ஆழ்வார். ஆற்றங்கரையில் மரம் இருந்தால் அதனுடைய நிலைத்த தன்மை, வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஆற்றங்கரை மரம் பாதுகாப்பு இல்லை. அதே போல் என் வாழ்க்கை பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது. நம்மாழ்வார் சொல்கிறத ஒன்று சொல்லி முடிக்கிறேன். இந்த மனித வாழ்க்கை, நம்ம 150,000 வருஷத்துக்கு சொத்து சேர்க்குறோம், வாரிசு, நல்லது கெட்டதுன்னு நினைக்கிறோம். மின்னின் நிலையிலா மண்ணுயிர் யாக்கைன்றார் நம்மாழ்வார். அதான் ஆழ்வார்களுடைய தலைவர். அவர் பிராமணர்கள் இல்லை. கடைசியாக ஒரு செய்தி, ஆழ்வார்கள் எல்லாரும் பிராமணர்கள் இல்லை, 63 நாயன்மார்கள் எல்லாரும் பிராமணர்கள் இல்லை. இந்த உலகத்தில் பல ஜாதி பல தோன்று செஞ்சுருக்காங்க. வானத்தில் தோன்றுகிற மின்னல் ஒரு நொடி பொழுதில் எப்படி மறைகிறதோ அதை போல் இந்த உடம்பிலிருந்து உயிர் கூட்டு பறந்து விடுனார். நம்ம வாழற காலத்தில் நம்மளும் நம்ம பசங்களும் சந்தோஷமாக இருக்கணும், நல்லறத்தோடு இல்லறமாக இருக்கணும், வாழ்வியல் நன்மைகள் இருக்கணும், அடுத்தவனுக்கு உதவி செய்யணும், மனிதநேயத்தோடு இருக்கணும், மானுடத்தோடு இருக்கணுன்றதுக்காக தான் இதை போன்ற விழாக்கள். இன்னைக்கு வந்து இந்த வியாழக்கிழமை குருவாரம், அது அவர் பேர் கொண்ட என் பேர் நாராயண சித்தர் பேரில் மைப்பா நாராயணன். மைதினா இன்னும் எங்கள் அம்மாவுடைய ஆசீர்வாதம், மைதிலி பார்த்தசாரதி நாராயணன். இன்னைக்கு வந்து இந்த வியாழக்கிழமை இந்த உங்களுடைய ஒரு அறிவார்ந்த சபை, என்னை விட நீங்கள் அதிகம் படிச்சிருக்குங்க. நீங்கள் இங்கே உட்காரல, அதனால் அமைதியாக இருக்குங்க. நான் எல்லாம் பேசினா என்னை விட அதிகம் பேசுவோங்க. எனக்கு கீழே இருக்கிறவங்கெல்லாம், ஏன்னா எனக்கு தெரியும் எல்லாம் இந்த ஊரை பற்றி. இதெல்லாரும் அவ்வளவு பெரிய கற்றறிந்த சபை, அவ்வளவு ஒரு பக்தி உணர்வோடு வந்திருக்குங்க. எல்லாத்தையும் தாண்டி அந்த சித்தரும், நான் வணங்குகிற திருமங்கை ஆழ்வாரும், பெருமாளும், சிவனும், இவரை போன்ற நிர்வாகிகளுக்கும் மற்றவர்களுக்கும் தொடர்ந்து இதை எடுத்து செய்யணும். ஏனென்றால் அது ஒரு சிலுவைப்பாடு. 161 மாதம்ன்றது 14 வருஷன்றது. ஒரு மாதம் பட்டாசு போடுவான், ஊயினுவான், அவனை கூட்டினுருவான், இவனை கூட்டினுவான், 6 மாதம் அங்கே இருக்காது. ஆனால் நாராயண சித்தருடைய அருள் அப்படி இல்லை. அவர் காளியோடையே பேசுகிறவர். அதனால தான் அவரும் ஏற்ற இறக்கங்களோடு இருந்தார். நான் சொன்னேன், உங்களுக்கு நல்லது நடந்தால் அது நன்மைக்கு வைங்க, கெட்டது நடந்தால் அது ஏதோ ஒரு அதுவும் நல்லதுக்கு தான். ஆல் ஃபார் குட்னுவான் இங்கிலீஷில். அதனால் அந்த சித்தர் அருளை அதை ஒரு ஆர்ப்பரிப்போடு செய்கிறங்க. இவரை போன்ற அன்பு நண்பர்களாக இருக்காங்க. நீங்கள் கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரம்பாவாய் வந்து இதை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. சார், எஸ், மாப்பிள்ளை எங்க இருக்காரு? ஓ போட்டோகிராஃபரா, வாங்க வாங்க. ஹலோ. மாப்பிளைக்கு வயசு கொஞ்சம் அதிகமோ? மாப்பிள்ளை மட்டும் தான் ஜம்முன்னு ரெடி ஆகணுமா? பட்டு வேட்டி சட்டையில நாங்களும் மாப்பிள்ளை மாதிரி ரெடி ஆகுறோம். சூப்பர் சார். சரி சரி, மாப்பிள்ளைய பார்க்கலாம் வாங்க.
மொத்த குடும்பம் மாப்பிள மாதிரி ரெடியாகிற இந்த கல்யாணம் ராம்ராஜ் கல்யாணம்.